ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முருகனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். நேற்று பூஜையோடைய வேலையெல்லாம் போட்டிருந்தேன். சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். சேனல் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செகண்ட் டே கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கோலம் ஏதாவது போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய புதிய கோலம்லாம் நிறைய போட்டு காமிப்பேன். என் கோலம் எதுவுமே என்னுடைய ஓன் டிசைனில் வர்றது தான். அந்த ஸ்பாட்டில் போடுறப்ப நான் என்ன யோசிக்கிறேனோ அது அப்படியே மைண்டுக்கு வர்றதை டக்கு டக்கு தான் போட்டுட்ருப்பேன். யோசித்து எழுதி வச்சு அதை போட்டு பார்த்துட்டு அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படிலாம் போட மாட்டேன். எனக்கு மைண்டுக்கு அந்த கைக்கு என்னென்ன அங்கே கோலம் போடுறதுல இந்த கேப் கிடைக்குதோ அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் நினச்சிட்டு தான் அப்படியே போட்டுகிட்டே இருப்பேன். அது ஒரு நல்ல ஒரு முறையாக வந்துடும் கோலம். அது மாதிரி நீங்கள் கேட்குற கோலம் எல்லாமே போட்டும் காமிப்பேன். புள்ளி வச்ச கோலம், புள்ளி வைக்காத கோலம், ரங்கோலி கோலம், பூ டிசைன் கோலம், சிக்கு கோலம், எல்லாமே கம்பி கோலம், இது எல்லாமே எனக்கு போட தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ளார் டிசைன் பண்ணுறது, ரங்கோலி டிசைன் பண்ணுறது, இதில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இருந்தாலும் நீங்கள் எந்த கோலம் கேட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக நான் கண்டிப்பாக போட்டு காமிப்பேன். நல்ல வியூஸ் போயிருக்கு. 2 வீடியோஸ் தான் போட்டேன். எதிர்பார்க்கல, நல்ல வியூஸ் கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவில் தான் நம்மளுடைய சேனல் வளரும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறத விட நம்ம படைத்த கடவுள்கிட்ட உட்காந்து பேசுங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை ஒரு நேரம் இல்லாட்டாலும், ஒரு காலம் இல்லாட்டாலும் எப்போ நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொறுமை. அந்த பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம எதை ஒன்றாலும் வெல்லலாங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த இறைவன்கிட்ட கேட்குறப்ப ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு நேரம் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி காமிப்பார். இப்போ நான் காட்டுற கற்பூர ஆரத்தி இருக்கு இல்லைங்களா, அதில் ஏலக்காய், கிராம்பு போட்டு அந்த வீடு முழுக்க அந்த ஸ்மெல்லு வரப்போ மகாலட்சுமியோடைய அம்சம், மகாலட்சுமியோடைய கடாட்சம் வீட்டை ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கும். கிராம்பு ஒரு பணத்தை வசிய பண்ணக்கூடியது. அதனால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.